Stop saying I can able to. I can able to. Hi, this is Blessy Paul. இந்த வீடியோவில் நம்ம ஏன் ஐ கேன் ஏபிள் டு ஒரே சென்டென்ஸில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபார் நம்ம ஐ கேன் ஏபிள் டு ஸ்பீக் இங்கிலீஷ், ஐ கேன் ஏபிள் டு ஃபினிஷ் த ப்ராஜெக்ட்னு தப்பாக சென்டென்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இது ஏன் தப்புனா ஒரே சென்டென்ஸில் கேனும் ஏபிள் டுவும் ஒன்றா வரக்கூடாது. பிகாஸ் கேன் எதை மீன் பண்ணுதுன்னா எபிலிட்டியை தான் மீன் பண்ணுது, ஏபிள் டுவும் எபிலிட்டியை தான் மீன் பண்ணுது. ஸோ ஒரே சென்டென்ஸில் எதுக்கு ரெண்டு எபிலிட்டி வர மாதிரியான வேர்ட்ஸ்? அதனால தான் ஐ கேன் ஏபிள் டு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் ஆர் ஐ ஆம் ஏபிள் டு ஸ்பீக் இங்கிலீஷ். ஒன்று நீங்கள் கேன் யூஸ் பண்ணுங்க, இல்லைனா ஏபிள் டு யூஸ் பண்ணுங்க. ஆனால் ஒரே சென்டென்ஸில் கேனையும் ஏபிள் டுவையும் யூஸ் பண்ணாதீங்க.